கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு ஏர்னிங் வெப்சைட் ஒன்று லான்ச் ஆச்சு. ஸோ அந்த வெப்சைட்டு லாஸ்ட் 7 டேஸாக பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ரன் ஆகிருக்கு. பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, பக்காவாக கொடுத்துருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே ஒரு 2-3 பேர் எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த வெப்சைட்டை நம்ம மட்டும் ஏன் சும்மா வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே தான் உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸுமே அது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அங்கே தான் முக்கியமான விஷயமே. ஓகேவா? சரி, இதில் வந்து இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட லிங்க் வேணும்ல. ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் இப்போ லிங்க்லாம் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட் இன்வெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சரியா? ஸோ அப்படி உங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ராப்பராக ஓப்பன் ஆகலை அப்படின்னா இன்காக்னேட்டோ மோடில் அதை வந்து லிங்க்கை காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பக்காவாக ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்த வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஒரு 1 வீக் தான், அதுக்கப்புறம் சரியாயிரும். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு ஏர்னிங் ஆப்போட லிங்க் இங்கனக்குள்ளே இருக்கும். கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு, ஓடிபி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம். ஓகேவா? ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஃப்ரீ ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் போனஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா வந்து போனஸ் கோடு வந்து கிடைக்கும். ஸோ அந்த கோடை இங்கே இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும் கைஸ். இப்போ இவங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் இருக்கும். சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கோடு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கோடு வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக அந்தந்த டைமுக்கு போட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த பேஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு வந்து 5 ரூபா வந்து கிடச்சிருச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நமக்கு வந்து 5 ரூபா வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து எதாவது பொருள் வாங்குறதுக்கு உள்ள ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இதில் நம்ம வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? சரி, அது எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ 3 ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்டு, இன்வாய்ஸு, இம்போர்ட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து வாங்கிக்கிறேன். அதை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கே இன்வெஸ்ட் நோவா அப்படிங்கிற கேட்டிருக்கு. 1 தான் போட்டிருக்கேன். 1 போதுமானதான், அதுக்கு மேலே தேவையில்லை. நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இதை வாங்கியாச்சு. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெவன்யூ டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 53 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கமாக வந்து 127 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து பே பண்ணது பார்த்தீங்கன்னா 395 ரூபா, 400 ரூபா நான் வந்து பே பண்ணியிருக்கேன். இன்னும் எந்தமான ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு வந்து வரல. ஓகேவா? ஸோ 53 நாளைக்கு வந்து 127 அப்படின்ற மாதிரி கணக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்வாய்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இந்த பேக்கை வாங்கிக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நான் இதை 100 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வந்து கிடச்சிடும். அப்போ 100 ரூபா போட்டேன்னா எனக்கு 200 ரூபா கிடச்சிடுது. ஸோ அதனால் நான் இதை வந்து ஒன்று வாங்கிக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். அங்கே கீழேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்னொரு இதுவுமே இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆப்ஷன் இருக்குது. 10 நாளில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 600 ருபீஸ் வந்து டோட்டலாக ப்ராஃபிட் கிடைக்கும். டெய்லி 60 ரூபா 60 ரூபான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நான் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்மில் வந்து ப்ராஃபிட் தர மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்க ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு, இங்கே இருக்க ஃபஸ்ட்டு 1, 2, இங்கே பார்த்தீங்கன்னா 1, மொத்தம் 3 ப்ராடக்ட் வாங்கியாச்சா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து இம்போர்ட்டில் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்முக்கு இருக்குது. ஓகேவா? நிறையா இது பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் தான் இருக்குது. ஷார்ட் டேர்முக்கு அப்பப்போ வரும். ஓகேவா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2யுமே கிளைம் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அவங்க டெலிகிராம் சேனல்லையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இதெல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். அதாவது ஒரு 1-2 மணி நேரம் 3 மணி நேரம் தான்
இருக்கும். ஓகேவா? அந்த டைமில் போய் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து வாங்கிக்கிறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து 1000 நம்ம போட்டோம்னா நமக்கு 2 டேஸ்லேயே வந்து 2000 ருபீஸாக வந்து இருக்காங்க. அப்புறம் 500 ருபீஸ் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 200 பார்த்தீங்கன்னா 5 டேஸில் வந்துட்டு 1000 ருபீஸாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இந்த இடத்துல தான் கிடைக்கும். டக்குன்னு ப்ராஃபிட் தர்ற மாதிரி. ஸோ இந்த 2லேயுமே இப்போ இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 395 போட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு 53 நாளைக்கு 127ன்ற மாதிரி தான். இன்வாய்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளில் 200 ஸோ சின்ன ப்ராஃபிட் இப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து அப்போ தான் வரும். நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்கிட்ட இருக்க எல்லா அமௌண்ட்டுக்கும் நல்ல நல்ல ப்ராடக்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து கால்குலேஷனே போட்டுருவோம். வாயில் கால்குலேஷன் போடுறதுனாலாம் புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஒரு 400 ருபீஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 100 ருபீஸ், 100 ருபீஸ். அடுத்து ஒரு 400 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குவோம். 400. அடுத்து ஒரு 500. இதில் எவ்வளவு ப்ளஸ் ஒரு 500. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ். ஸோ இந்த கால்குலேஷன் போடுறதே தலைவலியாக இருக்குது. ஓகே, 400, 100, 400, 500, 1000. ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்குவோம். 2400 நம்மளோட அமௌண்ட்டு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டு எதான்னு பார்த்துக்குவோம். 2 டேஸில் எனக்கு வந்து டெய்லி இன்கமாக 1000 2 டேஸில் முடிஞ்சு போயிடும். அப்போ எனக்கு வந்து -2000. ஓகே, மிச்சம் 2000 எனக்கு வந்து வந்துருச்சு. இதுலேருந்து எனக்கு 2000 வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 5 டேஸ்க்கு டெய்லியும் எவ்வளோ அமௌண்ட்டு 1000, அதாவது 5 டேஸ்க்கு 5 × 2 1000. இப்போ -1000. இப்போ எனக்கு 600 ப்ராஃபிட்டில் இருக்குது. அது போக இல்லாமல் இந்த இடத்துல 10 நாளைக்கு 60 தரேன்ட்டுருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ -500 போடுவோம். அப்படின்னா தான் வந்துட்டு கரெக்டாக வரும். 1200 ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ், இன்னொரு 200 ருபீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1400 ப்ராஃபிட்டு. ஸோ இது வந்து 127 வந்து 53 டேஸ்க்கு. ஸோ இது வந்து 53 டேஸ் கழிச்சு தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை நான் கால்குலேட் பண்ணலை. ஸோ இது நமக்கு 400 போயிடுச்சு ப்ரோ, இந்த ப்ராடக்ட் வாங்காமல் மிச்சதெல்லாம் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் வாங்கினா மட்டும்தான் அடுத்த இடத்துல நம்ம வாங்க முடியுது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு சரி 400 போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சதில் நமக்கு ப்ராஃபிட் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த இதை நான் வந்து எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2400 நான் போட்டதில் எனக்கு ப்ராஃபிட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு எவ்வளோ நிற்கிதுன்னா கிட்டத்தட்ட 1400 ப்ராஃபிட். நான் போட்ட அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக 1400 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2000 ப்ளஸ் ஒரு 1000 ப்ளஸ் ஒரு 600 ப்ளஸ் ஒரு 200. ஓகே, 3800. 2400 நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ப்ளஸ் அது போக இல்லாமல் எனக்கு 3800 கிடச்சிருக்கு. இது எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த மாதிரி சைட்டெல்லாம் நம்ம வந்து புத்திசாலித்தனமாக ஏர்ன் பண்ணிக்கணும். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் போய் முடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ இன்னும் இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் நிறைய ப்ராடக்ட்லாம் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு 7 டேஸ்க்கு 5 டேஸ்க்குலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு 2000 3000 நம்ம வந்து வேலெட்லேயே வச்சுக்கணும். அதாவது ஸ்டார்டிங் 10 டேஸ் மட்டும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, புதுசாக ஏதாவது ஆஃபர் விட்ருக்காங்க அப்படின்னா டக்குன்னு அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ்,
ஓகே. இப்ப என்னோட டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 0க்கு வந்துருச்சு. போட்ட ரூ. 2400 ரூ. 10 மிச்சம் மிச்சம். நானும் ரூ. 395 பேக்ல இருந்து ஒரு 5, 5ன்னு பெண்டிங்கில இருக்கு. ஓகேவா? அது போக இல்லாம நான் கொஞ்சம் ரெஃபரும் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வீடியோலாம் போட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரூ. 3233 எனக்கு கிடச்சிருக்கு ரெஃபரல்ல. சரி இன்னும் கொஞ்சம் அந்த அமௌண்ட்டெல்லாம் வர்ற அமௌண்ட் இந்த ஆஃபரில் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த அமௌண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அமௌண்ட்டு, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து வித்ட்ரால் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட வித்ட்ரால் ப்ரூஃப்லாம் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ அவங்க டெலிகிராம் சேனல் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வித்ட்ரால் போட்டிருக்காங்க. இங்கே ரூ. 700 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து 650 வந்திருக்கு. அடுத்து 268 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. 249. இதில் ஃபீஸ் பிடிப்பாங்க கைஸ். ஃபீஸ் பிடிச்சா தான் நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. 200 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. 186. இது மாதிரி நிறைய பேமெண்ட் ப்ரூஃப்லாம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னாலும் செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க போல். சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.